பாடலின் 18 அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். தீவினை மாய்ந்து திருமறை காப்போம், தீவினை மாய்ந்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது நம்முடைய சென்ட் சுபாதோஸ்தின் திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் செலுத்துகிறார்கள். அருளப்பன் இவர்களின் ஆண்களை பாற்றுக்காகவும், தேவதாசன் மரிய முனிசாமி இவர்களின் ஆண்களை பாற்றுக்காகவும், திருமதி சரோதரி அவர்களின் ஆண்களுக்காக திருப்பலியில் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து வாழ்வு தரும் உயிருள்ள வாக்குமொழியாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். அவரது போதனைகளை நாம் வைத்து நிற்க வேண்டும், அவரை பின்தொடர வேண்டும் என்ற வாக்கினால் இறைவாக்கு வழிபாடு அழைக்கின்றது. அதாவது உண்மையுள்ள சீடர்களாக மாற வேண்டும். அவரது வார்த்தையை திறந்த மனதோடு ஏற்று அதை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையுள்ள சீடர்களாக சீடத்தியாக ஆண்டவன் பாதையிலே நாம் நினைக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே இறைவாக்கு வழிபாடு நம்மை உண்மையுள்ள மனிதர்களாக, உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர்கின்ற மனிதர்களாக வாழ அழைப்பு வைக்கின்றது. ஆகவே வழிபாட்டிலே உண்மையுள்ள மனதோடு திருப்பலியிலே பங்கெடுப்போம். அவருடைய நேரங்களுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் நினைக்கின்றோம்.
ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 8 முதல் 11 முடிய, 11 மற்றும் 14 முதல் 16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே செல்லும் பொழுதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்று அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயாரித்து வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேசசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை வரச்சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவரையும் கண்டு நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரை ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என் தலைமுறைக்கு என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை மானை போல் உறுதியானது அல்லவே. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொழியை அறிந்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரை முகத்தின் ஒளியால் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பேரில் பறிகொள்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள் அல்லவே. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவர் கூறியது, நம் அரசர் இஸ்ரேலின் கூறியவர் கூறியவர் அல்லவே.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 4 மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுதப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கை பொருத்தாமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறார்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வாக்கு. தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, இயேசு ராஜனே, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனம், தேவாதி தேவனம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனசும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் அவருக்குரியவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து ராஜனுக்கு ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனம், தேவாதி தேவனம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் அல்ல. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10, இறை வசனங்கள் 37 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோர் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்து நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறில் பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வாழ்வுதலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சுவீனருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, உங்கள் இறை வார்த்தைகள் விருந்தோம்பல் அடுத்து உண்மையான சீடத்தோடு பற்றி விருந்தோம்பலை பற்றி பார்க்கும்போது இந்திய பாரம்பரியத்திலே, அதாவது விருந்தினர்கள் மிக உயர்ந்த மரியாதையை கொடுக்கிறார்கள்.
விருந்தினர்களுக்கு உயர்ந்த மரியாதையை கொடுக்கணும். அதைத்தான் அதிகம் தேவ பாவம் கூறுவார்கள். அதாவது விருந்தினர் கடவுளுக்கு சமமானவர்கள். விருந்தினர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் வேத வாக்கு திருவள்ளுவர் கூறுகின்றார். அதாவது ஒரு நாள் முழுவதும் விருந்தினரை உபசரித்து விட்டு அவரை வழி அனுப்பி பிற விருந்தினர் எதிர்பார்க்கும் அந்த காத்திருப்போர் வானத்தவருக்கு சமமானவர்கள். அதாவது இந்த வானத்திலே அவர்களுக்கு வானத்திலே விருது கொடுக்க நல்ல ஒரு உண்மையான உள்ளங்கள் கொண்டிருக்கிறார். எனவே இதை சிந்திக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டினை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மம்ரே என்ற அந்த இடத்திலே தேவதார் மரங்கள் அருகே தோன்றுகின்றார். ஆனால் ஆபிரகாம் தங்களுக்கு 3 நபர்களாக தெரிவித்தார். அவருக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்கின்றார். இறுதியாக ஆண்டவர் அவருக்கு பிள்ளை பெற்றை கொடுக்கிறார். அதே போன்று விவரித்து ஏற்பட்ட திருமகள் அதிகாரம் 13 1-2 வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த விருந்தோம்பலை பார்க்கிறோம். அதாவது சகோதர அன்பில் அழைத்திருங்கள், உங்கள் அந்நியருக்கு விருந்தோம்பல் கொடுங்கள். இது போல செய்கின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்ற மக்களாக, நீங்கள் நல்ல மனிதர்களாக வாழ்வீர்கள் என்று ஒரே வார்த்தை. சகோதர சகோதரர்களே, இது நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றது. விருந்தோம்பல் உள்ளது பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அதாவது முதல் வாசகத்திலும் நச்சது வாசகத்திலும் விருந்தோம்பல் நமக்கு இருக்கிறது. அதாவது அந்த சீடர்கள் பணிமாழ்விலே இருக்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிவிக்கின்ற பொழுது, அவர்களை நாம் விமர்சிக்கின்ற பொழுது தக்க கைமாறு கிடைக்கும் என்று முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். அந்த சூனேம் நகரத்து பெண் எலிசா இறைவாக்கினரை உபசரிக்கின்றார். உபசரிப்பு மட்டுமல்லாமல் அவருக்கு அந்த ஒரு மேல்மாடியிலே அறையை உறைவிடத்தை கொடுக்கின்றார். அதாவது உறைவிடம் என்று சொல்கின்ற பொழுது அவருக்கு அந்த தங்குவதற்கான அந்த ஆற்றலை உருவாக்கி கொடுக்கின்றார். ஆகவே அந்த இறைவாக்கினருக்கு தக்க மரியாதையும் அவர் கொடுக்கின்ற பொழுது, நல்ல உபசரிப்பையும் பார்க்கின்ற பொழுது எலிசா என்ன செய்கின்றார்? அந்த குடும்பத்தை பார்த்து, உங்களுக்கு என்ன உதவி செய்வேன் என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லை, ஆகவே எங்களுக்கு குழந்தை மேலும் கூறுகின்றார்கள். ஆகவே எலிசா அவருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். நம் அன்பு சகோதர சகோதரிகள், இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் எலிசாவை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை பாக்கியம், அதாவது இறைவாக்கினருக்கும் இறை வார்த்தை எடுத்துரைக்கின்ற அந்த மனிதர்களுக்கும் நாம் விமர்சிக்கின்ற பொழுது நமக்கு தக்க கைமாறு கிடைக்கும் என்ற அல்வாக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மற்றொரு வாசகத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல், உபசரித்தல், இறுதியாக குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தல். இதை சிந்திக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே அவரும் விருந்தோம்பலை அனுபவித்திருக்கின்றார். முதலிலே பார்க்கிற பொழுது மார்த்தா மரியாவின் விருந்தோம்பல், லாசரின் வரவேற்பு, அடுத்ததாக தொழுகைக்குடைய தலைவனின் அந்த விருந்தோம்பல், இறுதியாக அந்த சமாரிய பெண்ணின் அந்த குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தல். இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஆழத்தில் சிந்தித்து நம் சீடர்களுக்கு அந்த நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்றார். அதாவது உண்மையுள்ள சீடன் என்றவன் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை அவர் வார்த்தையை பின்பற்றி சாட்சி புரிகின்ற மனிதன்தான் உண்மையுள்ள சீடனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அறிவுரையாக புரிகின்றார். தன் உடன் பிறப்புகளை, தக்க உறவுகளை விட்டுவிட்டு ஆண்டவரை அறிவு செய்கின்ற பொழுது அவருக்கு தக்க கைமாறு கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் நிறைந்து இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு நிகழ்ச்சியாக அமர்ந்த சகோதர சகோதரி, அதாவது உண்மையுள்ள சீடர்களாக இறை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதை பின்பற்றி வாழும் பொழுது நாம் அனைவரும் அவரது அன்பு மக்களாக வாழ்கின்றோம். அதைத்தான் 2ஆம் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். நாம் கிறிஸ்துவோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நாம் வாழ்வோம். இந்த அருமையான வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக உணவாகவும் தானமாகவும் கொடுத்தார். அவனால் நாம் மீட்படைந்தோம், பாவத்திலிருந்து விடுபெற்று புது வாழ்வை நாம் முறையாக பெற்றுக்கொண்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் வரவேற்று அவரை உபசரித்து நாம் அவரை பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே அனைவருமான ஆசீர்வாதங்களை நாம் முறையாக பெற்றுக்கொள்வோம். இதைத்தான் இறைவாக்கு
அழுத்தம் கொடுக்குமாறு அமர்ந்து சகோதர சகோதரி, ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அழைப்பு நாம் பிறந்த மனதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கின்ற உண்மையான வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்விலே பல புரிவுகள். ஆகவே இந்த நேரத்திலே சிறப்பாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். அந்த வார்த்தைகள் அனைத்தும் இருள்ள வார்த்தைகள், நம்முடைய வாழ்விலே அதற்கு புது வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தைகள். அந்த வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது, சிந்திப்பது மட்டுமல்லாமல் அதை நாம் இறுதியாக அதை உள்ளத்தில் ஆழ்த்தி நிறுத்தி அதை வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்முடைய வாழ்விலே நிலைத்து நிற்பார் என்ற வார்த்தை தான் இறைவாக்கு. அமர்ந்து சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய மனித வாழ்க்கையை கொடையாக கொடுத்தார். அந்த கொடையான வாழ்க்கையை நாம் கொடையாக பெற்றுக்கொண்ட பொழுது நாம் கொடையாக கொடுக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளாலும் நல்ல எண்ணங்களாலும் நம்முடைய வாழ்வை சித்தரிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவ விரும்பியங்களால் வாழ்வை சித்தரிக்கின்ற பொழுது, உண்மையுள்ள மனிதர்களாக வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு சாட்சி வாழ்வை நமக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை நாள் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்க்கின்றோம். நல்ல வார்த்தைகளை பேசினார், நோயாளிகளை சந்தித்தார், அவர்களை சந்தித்தவர்களுக்கு நல்ல குணத்தை கொடுத்தார். அதையெல்லாம் தாண்டி இறுதியாக தம் சீடர்களுக்கு அவரை போல வாழ படிக்கின்றார். உண்மையான சீடர் என்பது அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சிறந்தோடு விளங்கும் என்று அவர்களே ஆண்டவரோடு இறை வார்த்தையை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை தன் சிலுவையை சுமக்கும் பொழுது, தன் சிலுவையை சுமக்கின்ற பொழுது ஆண்டவரின் அந்த பிரசன்னம், ஆண்டவரின் அருள் நமக்கு நிறைவாக இருக்கும். உண்மையான சீடன் என்பவர் மனத்தையும் விட்டுவிட்டு இவனோடு இணைந்திருக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். அதை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். ஆகவே திருப்பதியிலே நம் அனைவரும் தங்களை மூடி கொண்டாடுவோம். உண்மையுள்ள நீதியுள்ள ஆண்டவர் வல்லமையான உயிருள்ள வார்த்தை வழியாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார். இந்த கொடுமையான கொரோனா தொற்றுநோயிலிருந்து நமக்கு புது வாழ்வை தரக்கூடியவராக இருக்கின்றார். நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலை மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். வல்லமையான இறைவன் நம்மோடு பேச வேண்டும் என்றால் நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அனைத்தையும் விட்டுவிட்டு அவரின் வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு இணைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு வளம் பெறுகின்றது. இந்த வல்லமையான இறைவனின் பிரசன்னம் வளத்தை நமக்கு குணப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த கவலையும் விடாது. ஆகவே இந்த நேரத்திலே வல்லமையான இறைவனின் பிரசன்னத்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே உணர்வோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம் கைகளை பிடித்து வழிநடத்துகின்றார். உண்மையுள்ள ஆயனாக, நம்மை அன்பு செய்கின்ற ஆயனாக, நல்ல ஆயனாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நல்ல ஆயனின் வார்த்தைகளை பற்றிக்கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நம்மளே ஆண்டவர் உண்மையாக பிரசன்னமாக இருக்கின்றார். ஆகவே நாம் ஜெபிப்போம். உலக மக்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் அந்த வல்லமையான ஆண்டவர் நம்மை கரம்படைத்து வழிநடத்தவும், அந்த நோயிலிருந்து விடுபெற்று மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி உண்மையான வல்லமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் நாம் குடிக்கின்ற பொழுது நாம் புதுமார்வு பெறுவோம். நம்மளே ஒரு புத்துணர்வு கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துக் கொண்டே இருப்பார். ஆகவே நம்முடைய உலகத்தின் ஆழத்திலே ஆண்டவரை நிறுத்துவோம். வல்லமையான வார்த்தையின் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார், நம்மோடு உருவாடி கொண்டிருக்கின்றார். வார்த்தையின் பிரசன்னம் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருக்க திருப்பிலேயே கொண்டாடுவோம். ஆசீர்வாதம். One
எங்களை மீட்பின் பாதையில் வழிநடத்துகின்றது. நேரத்திலே எங்கள் விதிய மதத்திலே பாதத்திலே நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கின்றார்கள். அன்பே உருவான இறைவா, என் தாய் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறைவா, என்னுடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கிறது. என்னுடைய சீடன் தன்னை துறந்து என்னை பின் செல்வான். தன் தாயையோ தந்தையோ தன் மகளையோ மகனையோ தன் சகோதர சகோதரிகளையோ ஏன் தன்னையே நேசிக்கின்றவன் என் சீடனாய் இருக்க தகுதியற்றவன். ஆண்டவரே இறைவா, இந்த மாபெரும் புனித அழைப்பு பெற்றிருக்கிற எம் திருச்சபையில் பணியாற்றும் திரு அவையின் தலைவர் பிரான்சிஸ், ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் இருக்கிறோம். இந்த புனிதமான அழைப்பை பெற்ற நாங்கள் முகுந்த பணியாளர்களாக உண்மை மட்டுமே எங்கள் வாழ்வில் முன்னிறுத்துகிற, உமக்காக எல்லாவற்றையும் துறந்து உமக்காக பணி செய்கிற அற்புதமான ஒரு ஆற்றலையும் உயிரோட்டத்தை எங்களுக்குள்ளே தந்தரும். ஒருபோதும் எங்களுக்காகவும் எங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் வாழ்ந்து விடாமல் உமக்காகவும் யாருக்காக நீங்கள் அனுப்பினரோ அந்த மக்களுக்காகவும் பணி செய்யக்கூடிய அந்த நிலைப்பாட்டையும் உறுதியையும் அர்ப்பணத்தையும் ஈடுபாட்டையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே இறைவா, இன்றைக்கு அழைத்தல் வாழ்விலே இன்றைக்கு நிறைய பேர் குறைவாக இருக்கிறார்கள். அறுவடையோ மிகுதி, விளையாட்டுகளோ குறைவு. ஆகவே அறுவடை ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். இந்த வெளியில் ஆண்டவரே, அறுவடை மிகுதியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே இன்னும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இதற்கு விளையாட்டுகள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர்தாமே இதற்கான தகுதியான வேட்டையாட்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்படியாக சொல்கிறோம். ஆண்டவர் நல்ல உள்ளம் படைத்த இறையழைத்தல் மீது ஆர்வம் கொண்டுள்ள பிள்ளைகளை இனம் கண்டு தாழ்வாண்டவர். திருச்சபையும் இது நடைபெறுகிற அச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதனால் உலகத்திலே தொடர்ந்து மீட்பு செயல்கள் செயல்படவும் நீதாமே எங்களை ஆசீர்வதிக்க, எங்கள் குடும்பத்திலே நல்ல கனிகளை உருவாக்கி தர ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வாய்ந்த நாளிலே நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். அழைத்தலை பெற்று ஆனால் அழைத்தலுக்கு எதிரான காரியங்களை செய்கிற எத்தனையோ இறைவாக்கினர்களை பணியாளர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இறைவா, நீதாமே வல்லமையாய் இருக்கிற தெய்வம். இந்த வழியிலே அழைப்பு உம்முடையது. நாங்கள் வாழ்கின்ற வாழ்வும் உம்முடையது. இந்த வழியிலே ஆண்டவரே பெரிய மனமாற்றத்தை காணும் நாட்களிலே நாங்கள் இருந்து கொடுக்கிற இந்த கொரோனா தொற்றுக்கிருமிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகும். இந்த நாட்டிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையிலே வாழ்வுக்கு ஆதாரமாய் இருக்கிறவர் நீர். உண்மை மட்டுமே பற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சிறப்பாக ஆண்டவரே, திருச்சபைக்கு எதிராகவும் இறை எழுத்துக்கு எதிராகவும் பணி செய்கிற தங்களுடைய உறுதிப்பாட்டை வாழ்ந்து கொண்டிருக்கிற, தவறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதி. மீண்டுமாய் எப்படி காணாமல் போன ஆடு தன் பட்டியலை வந்து சேர்வது போல ஆண்டவரை நீர் அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஆண்டவரை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே இறைவா, இந்த நாளிலே நாங்கள் இந்த இறை பணியாளர்களுக்கான பரிசை பற்றி சிந்தித்திருக்கிறோம். என் பொருட்டு எதையெல்லாம் நீங்கள் எழுந்துகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் விண்ணரசு 3 மடங்கு பெற்றுக் கொடுங்கள் சொல்கிறேன். இந்த ஆண்டவரே, இந்த உலகத்திலேயே அந்த பரிசு துவங்கி விடுகிறது. உண்மையான பணியாளர்கள் நிறை மகிழ்ச்சியை இந்த உலகத்திலேயே இந்த நொடி பொழுதே இந்த இடத்திலேயே பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே ஆண்டவரே, நமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்வை நீர் ஆசிரியர் கொண்டிருப்பதற்காகவும் இறைமக்கள் நீங்கள் கொடுக்கிற அந்த பாசம், அந்த அன்பிற்காகவும் நடிச்சிருவோம். ஆண்டவரே இறைவா, ஒவ்வொரு பணியாளரும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் மகிழ்வோடு வாழவும் உண்மையான பணி நிறுத்தமாக பெற்றுவதில் அந்த குருத்துவ துறவர மகிழ்ச்சியை நிறை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவும் அதற்காகவே அவர்கள் நிகழ்ச்சிக்காக மீட்பு மகிழ்ச்சிக்காக மிகுந்த அர்ப்பணத்தோடு தொடர்ந்து பணியாற்றும் ஆண்டவரே கொண்டாடுகிறோம். அன்புக்கினிய ஆண்டவரே,
ஆண்டவரை தொடர்ந்து எங்களை அச்சுறுத்துகிற இந்த தொற்றுக்கிருமி கொரோனா தொற்றுக்கிருமியிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணமாக இருக்கிறவரே, ஒரு வார்த்தையினால் உலகத்தை படைத்தவரே, பராமரித்துக் கொண்டிருக்கிறவரே, தொகுதிகளில் ஆண்டவர் இந்த கரங்களை இந்த உலகத்தையும் இதில் வாழ்கிற எங்களையும் ஒப்படைக்கிறோம். மிகுந்த அச்சத்துக்கும் பயத்துக்கும் எங்களை உட்படுத்துகிற இந்த தொற்றுக்கிருமிலிருந்து எங்களை விடுவித்தரலும் பாதுகாத்தரலும். ஆண்டவரே இறைவா, ஞானத்தின் இருப்பிடமே, அறிவின் உச்சமே, தொகுதிகளில் ஆண்டவரே நீதாமே எங்களுக்கு ஆவியின் கூடுதலால் இந்த தொற்றுக்கிருந்து விடுதலை பெற அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்தவர்களாய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரி எண்ணி பார்க்கிறோம். குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் சகோதர சகோதரிகளை நீதாமை கொடுத்து குணப்படுத்தக்கூடியாய் சொல்லிக்கிறோம். இவர்களுக்காக மிகுந்த தைரியத்தோடு ஈடுபாட்டோடு பணியாற்றுகிற மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக நாங்கள் நன்றியோடு சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழலில் தங்கள் சுயநத்தை பார்க்காமல் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், சமுதாயம் குணம் பெற வேண்டுவதற்காக குடும்பத்தை விட்டு பணியாற்றுகிற மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆண்டவரை நீதாமே இவர்களை பணி நிமித்தமாய் குடும்பத்தை நிறைவாய் பாதுகாத்து ஆஸ்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயினால் எத்தனையோ விதமான அரசு பணியாளர்கள் தங்கள் தளங்களிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர், சுகாதார பணியாளர்கள் என்று எத்தனையோ பேர் தங்கள் சுயநலத்தையெல்லாம் விட்டுவிட்டு தங்கள் பணிக்காக அர்ப்பணத்தோடு பணியாற்றுகிறார்கள். ஆண்டவரை நீதாமே அவளை பாதுகாக்கும்படியாக சொல்லிக்கிறோம். அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து வானவர்களுக்கு காத்துக்கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். அதே போலாண்டவரை இந்த நோயினால், இந்த தொற்று கிருமினால் இந்த சமுதாயம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏழை மக்கள், புலம்பெயர்ந்தவர்கள், தெருவோரத்தில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லோரையும் நினைத்து பார்க்க மாட்டவர்கள். இன்றைக்கு கூட அவருடைய வாழ்வின் போராட்டத்தை மேற்கொள்கிற அவர்களை நீதாமே காப்பாற்றும்படியாக இருக்கிறோம். வாழ்வை கொடுத்தவர்கள் வாழ்வை அவர்களுக்கு சந்தோஷமாய் கொடுத்தபடியாக இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு உணவை, இருப்பிடத்தை, தகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கத்தையும், நல்ல மனதையும், அதிகாரிகளுக்கு நல்ல மனதையும், நல்ல உள்ளம் படைத்த உபகாரிகளுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கும்படியாக சொல்கிறோம். இதன் மூலமாய் ஏழ்மை ஒழிக்கப்படும், எல்லோரும் தங்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடும். ஆஸ்வதியும் ஆண்டவரே, தேவனின் ஆண்டவரே, நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிற என்னுடைய நல்லாய் இறைமக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதாமே இத்தனை நாட்களாக இவர்கள் பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் என் இறைமக்களை இந்த வலிமையான கருத்தினால் ஒரு நல்ல ஆயனாய் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன். சொல்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்தவர்கள் ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உங்கள் பங்கிலே உடைய வானத்துதவிகள் எல்லாம் புறங்களிலிருந்து இறைமக்களை தன் விசுவாசத்தினால் நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக சொல்கிறோம் ஆண்டவரே. நீதாமே குழந்தைகளையும் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாத்து நாங்கள் இந்த இக்கட்டான ஒரு கிருமியிலிருந்து, நோயிலிருந்து, சூழ்நிலிருந்து விடுபட நீதாமே காத்தருட ஆண்டவரே மன்றாடுகிறோம். பாடலின் 455. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. பாவியே
எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கை உமக்கு ஏற்றவையாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிலுவையில் பாடுவது முடிவெல்லா சாதனிலிருந்து எங்களை விடுவித்தார். இவற்றோடு உயர்த்திருந்தலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துகிறோம் அரியணையில் அமர்வர் தலைமை தாங்குவோம் வான் அணைகளை அணிகணித்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட குலம் கடைந்து தம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்படையும் உயிர்ப்படையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்படைக்கும் கிண்ணத்தையும்
நாட்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்மை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் வீட்டொழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறப்புடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருக்கூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பாவங்களை
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே எனக்கு எழுதுகிற நான் தகுதியற்றவன். ஆனாலும் வாக்கின சிசுவியலும் என் ஆன்மாவும் உம்முடையது. பாடலெண் 646. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இன்று என்னோடு இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் என்னோடு அன்போடு காத்திடு என் தலைவா. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் குற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் குற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகி நீ தீயாகவா, மழையாகி நீ மனமாகவா. மெழுகாகி நீ தீயாகவா, மழையாகி நீ மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. நன்மை கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் இப்புனித பரிபூரண எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உடன் ஒன்றிணைக்கப்பட்டு ஒன்றிணைத்திருக்க கணிதர வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உண்மையுள்ள சிடர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடலெண் 829. ஒரு கோடி பாடல்